தமிழகத்தில் உண்மையில் ஒரு 5 நாளாக வந்து நிம்மதி இல்லாத அளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துருச்சுங்க. அதில் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி அது ரொம்ப உண்மையில் மனசளவு ரொம்ப பாதிக்கிற அளவுக்கு உள்ள ஒரு விஷயம். அந்த 10 வயது சிறுமியை வந்து சூலூர் ஏரியா கோயம்புத்தூரில் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணி மர்டர் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி புதுக்கோட்டையில் அதுக்கு முன்னாடி இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா, புதுக்கோட்டையில் காது கேட்க முடியாது, வாய் பேச முடியாத ஒரு பெண்மணி அவங்க வந்து வேலையை முடிச்சுட்டு வரும்பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே என்ன பண்ணிடுறாங்க, வண்டியில் கூட்டு போய் வீட்டில் விட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட செக்ஷுவல் அபியூஸ் பண்ணி அந்த பொண்ணை ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடறாங்க. அந்த வழியாக வந்து ஒரு விமன் போலீஸ் பார்த்துட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இன்னொரு இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா, ஒசூர் ஏரியாவில் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஒரு லேடி வேலையை முடிச்சுட்டு வரும்பொழுது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்களே நான் போய் வீட்டில் விட்டுறேன்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றிட்டு போய் என்ன பண்ணிடுறாங்க, போய் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிடுறாங்க. அவங்க அந்த ஆளையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அடுத்தது வந்து நாகை மாவட்டத்தில் ஒரு 80 வயசு ஒரு பாட்டி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது உண்மையிலே எனக்கு புரியல. 80 வயசு பாட்டி அந்தளவுக்கு கொடுமையாக இருக்கிறீங்க. ஒருத்தன் வந்து என்ன பண்ணிடுறான், அந்த அம்மாக்கிட்ட வந்து தப்பாக நடக்கிறது ஹராஸ் பண்ணுறான், கண்ணத்தை கடிச்சிடுறான். அந்த அம்மாட்ட தப்பு செய்ய முன்னாடி வந்து எல்லோரும் வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்சிடெண்ட்டு ஒரு 3-4 நாளாக வந்து பார்த்திங்கன்னா மண்டை வலிக்குது, இந்தளவுக்கு இருக்குது. இந்த இன்சிடெண்ட் அத்தனைக்கும் ஒத்து போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஆனால் இந்த சம்பவம் அத்தனையும் அனலைஸ் பண்ணதில் தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க. 1, 2வது சுயநினைவோடு இல்லை, எல்லாருமே போதையில் இருக்கிறாங்க. ஸோ இது 2வது பாயிண்ட்டு. இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இந்த பிரச்சனை ஒன்று நடக்கும். ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் நிரந்தரமாக நிற்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்த ஒழிச்சாகணும். 2-3 விஷயத்த ஃபாலோ பண்ணணும். அதுக்கு ஒரு பெரிய வீடியோ போட்டுக்கிறேன். நீங்கள் போய் அந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.